الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கண்ணியமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய 3 பகுதிகளில் முதலாவது பகுதியின் இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய நோக்கம் பசியின் மூலமாக, தாகத்தின் மூலமாக, ஆசைகளை அடக்குவதின் மூலமாக நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். மனது விரும்பக்கூடிய விடயங்களை, நப்சு விரும்பக்கூடிய விடயங்களை, மனிதன் ஆசைப்படக்கூடிய விடயங்களை செய்வதை விட அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை, உணர்வை நோன்பு ஏற்படுத்துகிறது. குர்ஆன் அல்லாஹுடைய அடியார்களை 2 விதமாக பேசுகிறது. அல்லாஹுடைய அடியார்கள் உலகத்தில் 2 சாரார்கள், 2 கூட்டத்தினர்கள். ஒரு சாரார் அபுதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள். அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். இரண்டாவது கூட்டம் அப்துல் ஹவா, அவர்கள் மனம் சொல்வதை, மனது ஆசைப்படுவதை, மனதுடைய ஆசைக்கு அடிமையாகி, நஃப்ஸின் அடிமையாக, ஆத்மாவின் அடிமையாக, ஆசைகளின் அடிமையாக வாழக்கூடியவர்கள். அஃபரஅய்த மன் இத்தகத இலாஹஹு ஹவா. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் சில பேருக்கு ரப்பு, சில பேருடைய இறைவன் அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய ஆசை, ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சிடணும். இந்த ஆசையை நிறைவேற்றதில் அல்லாஹுடைய திருப்தி இருக்குதா இல்லையா என்று பார்க்க மாட்டாங்க. எதையெல்லாம் ஆசைப்படுவாங்களோ அதையெல்லாம் செய்வாங்க. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் உலகத்தில் ஆசைகளுக்கு அடிமையாகுவார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு
கட்டுப்படக்கூடியவனாக ஒரு முஃமின் மாற வேண்டும். அல்லாஹ் சொன்னதை செய்யக்கூடியவனாக ஒரு முஃமின் மாற வேண்டும். அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விடயங்களை முதன்மைப்படுத்தக்கூடியவனாக ஒரு முஃமின் மாற வேண்டும். அல்லாஹ் சொன்னதை நான் செய்வேன் என்ற பயிற்சியை ரமலான் எங்களுக்கு வழங்குகிறது. அதனால்தான் கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மிகவும் விரும்பக்கூடிய 3 விடயங்கள், மனிதன் என்ற அடிப்படையில் மிகவும் விரும்பக்கூடிய 3 விடயங்கள் ஒரு நோன்பாளி விடுறாரு. நோன்புடைய அடிப்படை பயிற்சி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமையாக மாற வேண்டும். மனோ இச்சையின் அடிமையாக, மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவனாக அவன் மாறக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு மனிதர். மனிதர்களில் முதலாவது படைக்கப்பட்டவர்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது சொர்க்கத்தில், வாழ்ந்ததும் சொர்க்கத்தில், திருமணம் செஞ்சதும் சொர்க்கத்தில். திருமண வாழ்க்கைக்கு பின்னாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவியும் உலகத்துக்கு விரட்டப்படுறாங்க. குர்ஆன் பேசக்கூடிய ஒரு அழகான சம்பவம். குர்ஆன் இந்த சம்பவத்தை ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பல இடங்களில் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆதமுடைய ஆரம்பம் சுவர்க்கம், ஆதமுடைய திருமணம் சுவர்க்கத்திலே. கண்ணியமானவர்களே, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் உலகத்துக்கு துரத்தப்பட்டாங்க? உலகத்துக்கு துரத்தப்பட்டாங்க. இப்லீஸும் துரத்தப்பட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் துரத்தப்பட்டாங்க. என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தாங்க, நபியாக இருக்கல்ல. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டியவர். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக இருக்க வேண்டியவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆசைக்கு அடிமையாகிட்டாங்க. ஒரு ஆசை, மனது விரும்பக்கூடிய ஒரு விடயத்தை செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னதை மறந்துட்டாங்க ஒரு விஷயத்துல மட்டும். ஃபகுலா வஷ்ரபா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட மனைவி ஹவ்வா, சுவர்க்கத்தில் வாழ்ந்த 2 மனிதர்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்க விரும்பியதையெல்லாம் சாப்பிடுங்க, விரும்பியதையெல்லாம் குடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஹலால், எல்லாமே ஹலால். ஆனா ஒன்று மட்டும் ஹராம். ஒன்று ஹராம். எப்படி ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ் பகல்ல 3 விஷயத்தை ஹராம் ஆக்குறான். சாப்பிடுறது ஹராம், ஹலாலான சாப்பாட்டையும், குடிக்கிறது ஹராம், ஹலாலான குடிப்பையும், ஹலாலான ஆசைகளை ஹலாலான முறையில நிறைவேற்றதையும் அல்லாஹ் தற்காலிகமாக பகல் நேரத்தில் ஹராமாக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் சொன்ன நோன்பு, அல்லாஹ் கொடுத்த சட்டம் சொர்க்கத்தில் ஒன்றுதான். நினைத்ததையெல்லாம் சாப்பிடுங்கள், நினைத்த பிரகாரம் வாழுங்கள், நினைத்ததையெல்லாம் குடியுங்கள். ஆனா ஒரு மரத்தை மட்டும் நீங்க நெருங்கக்கூடாது, அந்த மரத்துடைய கனியை நீங்க சாப்பிடக்கூடாது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவியும் நோற்ற நோன்புகளில் ஒரு வகையான நோன்பு. அங்க அல்லாஹ் பெரிய பாவத்தை செய்ய வேணாம் என்று அவங்களுக்கு சொல்லல, இந்த மரத்துடைய காயை நீங்க சாப்பிட்டு விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல, அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க நபியாக இருக்கல்ல, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டியவர். அல்லாஹ்வுடைய கட்டளை, எதையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்ற கட்டளையை, அந்த தடையை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தில் ஆசைக்கு அடிமையாகி விட்டார்கள். ஆசைக்கு அடிமையாகி விட்டார்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தித்தான் உலகத்துக்கு அனுப்பினான். என்ன கேவலம்?
அல்லாஹ் மனிதனை படைக்கக்குள்ளே சொல்லிட்டான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமையும் ஆதமுடைய பிள்ளைகளையும் கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறோம். மனிதனுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. ஏனைய படைப்புகளை போல அல்ல, மனிதன் கண்ணியமானவன். மனிதன் கண்ணியத்தில் ஒன்று என்ன? மனிதனுடைய அவுரத்து மறைக்கப்படுறது. உலகத்தில் மிருகங்கள் அவுரத்தை மறைக்கிறல்ல, ஆனா மனிதன் அவுரத்தை மறைக்கிறான். அவுரத்தை மறைக்கக்கூடிய ஒரு இனம் உலகத்தில் மனிதன் மாத்திரம்தான். அல்லாஹ் படைத்த உடம்புக்கு மேலால ஒரு உடுப்பை உடுத்து மறைவிடங்களை மறைக்கிறது. இது சொர்க்கத்தில் வாழக்கூடிய நேரத்தில் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவியும் மட்டும்தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் அவங்களுக்கு ஆடைய அவங்களோட அவுரத்தை மறைக்கணும் என்ற சட்டத்தை அல்லாஹ் போட்டிருந்தான். ஒரு கண்ணியம், மனிதனுடைய கண்ணியம், மனிதனுடைய தனித்துவம். கண்ணியமானவர்களை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் 2 பேரும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆசைக்கு அடிமையாகினார்கள், மனோ இச்சைக்கு அடிமையாகினார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சா? பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, அவங்க உடுத்திருந்த உடுப்பு, அவங்களோட கண்ணியத்துக்காக, மதிப்புக்காக, தனித்துவத்துக்காக உடுத்திருந்த உடுப்பை அல்லாஹ் கலட்டி எறிஞ்சிட்டான். மறைவிட நிர்வாணிகளாக அல்லாஹ் அவங்களை ஆக்கிட்டான். என்னத்துக்கு? ஒரு விஷயத்துல ஆசைக்கு அடிமையாகினத்தால அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்திலே தண்டிச்சான். ஒரு இடத்துல தன்னுடைய ஆன்மாவுக்கு, ஆசைக்கு, மனோ இச்சைய கடவுளாக, அல்லாவாக, தெய்வமாக எடுத்தாங்க. அதனால அல்லாஹ் ஆடைகளை கலட்டி நிர்வாணிகளாக அல்லாஹு தஆலா அவங்களை ஆக்கி, அதுக்கு பின்னால சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய இலை கொலைகளை எடுத்து தங்களுடைய மறைவிடங்களை மறைச்சாங்க என்று சொல்லி குர்ஆன் பேசுது. எதை சொல்ல வாரோம் என்றா, சொர்க்கத்திலே அல்லாஹ் காட்டிட்டான், யார் ஆசைக்கு அடிமையாகுவாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறார். சொர்க்கத்துக்கு அவங்க தகுதி இல்லை. கண்ணியமானது, இந்த ரமலான் எங்களுக்கு எதை பழக்குது? ஆசைக்கு நீ அடிமையாக கூடாது. பசி, ஆசை, சாப்பிடணும் ஆசை வருது. தாகம், தண்ணி குடிக்கணும் ஆசை வருது. ஹலாலான ஆசையை நிறைவேற்ற வேண்டிய எண்ணம் வருது, ஆசை வருது. ஒரு அடியார் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல ஏண்ட ஆசை அல்ல, ஏண்ட ரப்பு இந்த ஆசைகளை தடுத்தவன். சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தண்ணி குடிக்க கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஹலாலான மனைவியை கூட நான் ஆசையோடு நெருங்கக்கூடாது, அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி இந்த 3 விடயங்களையும் நான் விடுகிறேன். சாப்பாட்டை விடுகிறேன், குடிப்பை விடுகிறேன், ஆசைகளை விடுகிறேன். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நோன்பென்பது அது எனக்கு சொந்தமானது, நோன்புக்குரிய கூலி நானாக மாறிவிடுகிறேன். ஒரு அடியான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மிக சிறந்த இலகுவான வழிதான் நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கம். மிகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஒரு அடியானுக்கு கிடைக்கிறது. ஏன்? ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய ஆசையை முதன்மைப்படுத்தி தனது ஆசையை விடுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் சொல்றான், ஒரு அடியான் சாப்பாட்டையும் விடுறாரு, தாகத்தை, அவருடைய குடிப்பையும் விடுறாரு, ஆசைகளையும் எனக்காக விடுகிறார், நானே கூலியாக மாறி விடுகிறேன். எனவே கண்ணியமானவர்களே, எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் நெருக்குவதற்காக வேண்டி, நரகத்தை விட்டு எங்களை தூரமாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் தரக்கூடிய ஒரு பயிற்சி தான், நான் ஆசைகளுக்கு முன்னால் அடிமையாகி விடாமல் அல்லாஹ்வுடைய அடியான் என்ற உணர்வை ஏற்படுத்தி வாழ வேண்டும். இதுதான் நோன்புடைய பிரதான நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன். இரண்டாவது கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பாளி எப்படி இருக்கணும், நோன்பை மூலமாக என்ன மாற்றங்களை கொண்டு வரணும். ஒன்று, தக்வாதாரியாக மாறுறது. அதான் நான் சொன்ன, என்ன தக்வாதாரி? ஆசைக்கு அடிமையாகாம அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்றது. தக்வாவுடைய சுருக்கமான வரைவிலக்கணம் என்ன? ஆசைக்கு நான் அடிமை அல்ல. ஆசைக்கு அடிமையாகினத்தால்தான் எங்கட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எங்கட உம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு துரத்தப்பட்டாங்க. எனவே அந்த சொர்க்கத்தை நானும் நீங்களும் அடைய வேண்டுமாக இருந்தா ஆசைக்கு அடிமையாகி அடைய இயலாது. அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மாவா. அல்லாஹ் சொல்றான், யார் உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து ஆசைக்கு அடிமையாகாம ஆசைகளை அடக்கி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பளிச்சு வாழ்வாங்களோ
ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவங்க போற இடம் சொர்க்கமே தான். சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல, சொர்க்கமே தான் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதன் ஆசைக்கு அடிமையாகின காரணத்தினாலதான் சொர்க்கத்தில் வாழ வேண்டிய மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மீண்டும் அந்த சொர்க்கத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டுமாக இருந்தால் ஆசைக்கு அடிமையாகாமல் அல்லாஹ்வுடைய அடிமையாக உலகத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் பேசுறான். 25 நபிமார்கள். இந்த 25 நபிமார்களுடைய சம்பவங்கள் உண்மையான சம்பவம். எல்லா சம்பவத்திலும் படிப்பினை இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது, நமூனா இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் செலக்ட் பண்றான், தெரிவு செஞ்சு சொல்றான், இது அஹ்ஸனுல் கஸஸ், மிக அழகான ஒரு சம்பவம், மிக அழகான ஒரு சம்பவம் அல்லாஹ் தெரிவு செய்றான். யாருடைய சம்பவம்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும் போது எங்களுடைய கற்பனையில் வருவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு மாத்திரம். மிக அழகான நபி என்று நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் சொல்றோம், அது உண்மைதான். நபி அவர்களை போன்ற அழகானவர்கள் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர், நபி அவர்களுடைய அழகுக்கு பின்னால். என்ன காரணம் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு கவர்ச்சியாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகின் மூலமாக உலகத்தில் ஃபித்னா உண்டாகியது. ஒரு பெண் மாட்டிக்கொண்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகு கவர்ச்சி அல்ல, அது அழகு, அது சந்திரனை போன்று பார்த்துக் கொண்டே இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு சூரியனை போன்று வெளிச்சமாக இருக்கும், ஆனால் நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. சந்திரனை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகின் மூலம் ஃபித்னா உண்டாகியது. ஒரு பாவத்துக்கு பாலமாக அமைந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகின் மூலம் உலகத்தில் ஃபித்னாக்கள் உண்டாகவில்லை. எந்த ஒரு பெண்ணும் ஃபித்னாவில் மாட்டிக்கொள்வதற்கு, பாவத்தில் மாட்டிக்கொள்வதற்கு, கெட்ட உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு காரணமாக இருக்கவில்லை. எனவே நபி அவர்களுக்கு பின்னால் உலகத்தில் அழகானவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழக, முகத்தின் அழக, வெளி தோற்றத்தை ஒரு இடத்துல தான் பேசுது, ஒரு இடத்துல தான் பேசுது. வெளி தோற்றம் அல்ல அல்லாஹ் எதிர்பார்ப்பது, ஒரு மனிதனுடைய உள் தோற்றம், உள்ரங்கம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர்கள் என்பதை குர்ஆன் ஒரு இடத்துல பேசுது. கத்தஅன ஐதியஹுன்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை கண்ட பெண்கள் தமது கரங்களை அறுத்தார்கள். கையில் இருக்க வேண்டிய பழத்தை அறுத்து சாப்பிட வேண்டிய பெண்கள் கரங்களை துண்டு துண்டாக அறுத்தார்கள். யூசுஃபின் அழகில் மயங்கினார்கள் என்று குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை ஓரிடத்தில் மாத்திரமே குறிப்பிடுகிறது. அதே குர்ஆன் சூரா யூசுஃபுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தின் அழகை, உள்ளத்தின் கவர்ச்சியை, உள்ளத்தின் பரிசுத்தத்தை, உள்ளத்தின் தூய்மையை, உள்ளத்தில் இருந்த தக்வாவை, உள்ளத்தில் இருந்த பொறுமையை, உள்ளத்தில் இருந்த பக்குவத்தை, உள்ளத்தில் இருந்த மன்னிக்கும் தன்மையை, உள்ளத்தில் இருந்த பணிவை, உள்ளத்தில் இருந்து அநியாயம் செய்தவர்களை மன்னித்து மறக்கும் தன்மையை அந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறோம். ஓதுகின்ற போது இவ்வாறான சம்பவங்களுடைய விளக்கத்தையும், இவ்வாறான சம்பவங்கள் எமக்கு தரக்கூடிய பாடங்களையும் நாங்கள் பெற வேண்டும். முகத்தின் அழகை ஓரிடத்தில் தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் எதை உணர்த்துறான்? தோற்றம் அல்ல, வெளி தோற்றம் அல்ல எனக்கு தேவை, உள்ளம். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், மறுமையில் கூட முகம் அழகானவர்கள் அல்ல, உள்ளம் அழகானவர்கள், நோயற்ற உள்ளத்தோடு வரக்கூடியவர்கள், பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களுக்குத்தான்
சுவர்க்கத்தில் பயன் இருக்கிறது, மறுமையில் பிரயோசனம் இருக்கிறது என்று அல்லாஹ் உள்ளத்தை தான் பேசுகிறார். அதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அழகுக்கல்ல முன்மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்புக்கு முன்மாதிரி, ஒரு வாலிபனுடைய நேர்த்தியான வாழ்க்கைக்கு முன்மாதிரி. ஃபித்னாவுடைய சூழலில் ஒரு வாலிபன் எப்படி அல்லாஹ்வை பயந்து ஆசைக்கு அடிமையாகி விடாமல், உணர்வுகளுக்கு அடிமையாகி விடாமல், ஆபாசத்துக்கு அடிமையாகி விடாமல், அழகுக்கு அடிமையாகி விடாமல், பாவத்துடைய சூழலுக்கு அடிமையாகி விடாமல் ஒரு வாலிபன் எப்படி தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல அஹ்சினு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் முஹ்சினீன்களாக வாழுங்க. தக்வா உண்டு, இரண்டாவது முஹ்சின். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன், அல்லாஹ் தக்வாதாரிகளோடு இருக்கிறான். தக்வாதாரிகள் யாரு? அவங்க அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்வாங்க, ஆசைகளுக்கு அடிமையாக மாட்டாங்க. இது தக்வாதாரிகள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நான் முஹ்சினீங்களோட இருக்கிறேன். முஹ்சினீங்கள் யாரு? கண்ணியமானவர்களே, முஹ்சினீங்களுடைய தன்மை சூரா யூசுப் 2 விஷயத்தை சொல்லுது. நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். முஹ்சின், முஹ்சின் என்பவர் முகம் அழகானவர் அல்ல, முகம் அழகானவர் ஹசன். அவருக்கு அரபுல சொல்றது ஹசன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹசன் என்று வர்ணிக்க வேண்டும். அவருடைய முகத்தை மாத்திரம், அழகை மாத்திரம் முன்மாதிரியாக கொள்வதாக இருந்தால் அவரை ஹசன் என்று குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் சொல்றது முஹ்சின். 2 தன்மை இருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரமலான்ல அந்த தன்மைகளை எங்க வாழ்க்கையில் உண்டாக்கும். முதலாவது என்ன தெரியுமா? பாவத்துடைய சூழல். ஒரு மனிதன் பாவம் செய்யாம இருக்கிறது ஒன்று இருக்குது. சில பேர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, சில வாலிபர்கள் சில பாவங்களை செய்யறல்ல. ஏன்? சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைச்சா செஞ்சிருவாங்க. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, ஆசையும் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல பேச ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அந்த பெண்ணுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மேல ஆசை வந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மனிதன் என்ற அடிப்படையில், வாலிபன் என்ற அடிப்படையில், 17 வயசு என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் நபியாக இருக்கல. அவங்க சாதாரண ஒரு வாலிபன். தனிமை, இரண்டாவது வேற நாடு, தன்னுடைய நாடு ஈஜிப்ட். பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்குதுங்க. தன்னுடைய நாடு பலஸ்தீன், பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்குது ஈஜிப்ட்ல, எகிப்துல. குர்ஆன்ல பேசப்பட்ட ஒரு நாடு. யாருமே இல்ல, தனிமை. கல்லகத்தில் அபுவாப், ஒரு மாளிகைக்குள்ளால அழகான சூழல், கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுகிறது, ஜன்னல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. குர்ஆன் பேசுது. வகாலத் ஹைதலக், வாலிபனுக்கு வர வேண்டிய ஆசைதான். ஆனா வயசுல கூடின ஒரு பொம்பளைக்கு அந்த ஆசை ஏற்படுது. ஆனா வாலிபன் தான் அந்த பொம்பளோட பின்னால போகணும், போகல, அவையே தேடி வாரான். குர்ஆன் பேசுது. வகாலத் ஹைதலக், அவதான் தேடி வந்தான். பாவம் தேடி வருது. தனிமை, வேற நாடு, ஒரு அழகான மாளிகை, கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுது. அந்த பாவத்தை செஞ்சா யாருக்குமே தெரிய வராது. அந்த பெண்ணும் விரும்பி வாரா, ஊர் மக்களுக்கும் தெரிய வராது, உம்மா பாப்பாக்கும் தெரிய வராது, வெளியே எங்கேயும் வராது. இன்றைக்கு வார மாதிரி இன்றைக்கு பாவங்கள், மறைச்சி செய்யக்கூடிய பாவங்களை மறைச்சி தடுத்தா தான் பாவம் இல்லாம போகும். சில மறைச்சி நடக்கக்கூடிய பாவங்களை எங்கட சில இளைஞர்கள் பகிரங்கப்படுத்துறதாலதான் பாவங்கள் இன்றைக்கு கூடிக்கொண்டு போகுது. பகிரங்கப்படுத்தப்படாது, யாரும் பார்க்கல. நல்ல சந்தர்ப்பம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஆசை வந்துச்சு. ஆனா அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றல. பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைச்சும் பாவத்தை விட்டாங்க. என்ன சொன்னாங்க? கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். முதலாவது சொன்னாங்க அல்லாஹ்வோட பயம். அல்லாஹ் சந்தோஷப்படுறது ஒரு வாலிபனுக்கு பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைச்சும் பாவத்தை விடுறது. எங்களுக்கு தெரியும், 3 பேர் பயணம் போனாங்க. மழை பெய்யுது, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்ல, ஒரு குகைக்குள்ளால போனாங்க. குகை மூடிக்கொள்ளுது, வெளியே வரையலாம். அது ஒரு வாலிபன் என்ன சொன்னாரு? யா அல்லாஹ்,
பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைச்சு. என்ன மைனி வறுமையோட வந்தா, கஷ்டத்தோட வந்தா, காசு கேட்டு வந்தா, நான் சொன்னேன் என் ஆசையை தீர்த்தா தான் காசு கிடைக்கும். அந்த என்ன மைனி சொன்னா, அல்லாஹ்வை பயந்து கொள். யாருமே இல்ல, தனிமை சந்தர்ப்பம், வறுமையா வாரா, வறுமையோட வந்தா, என்ற சொந்த மைனி, அழகான பெண், சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. யா அல்லாஹ், அவ சொன்ன ஒரு வார்த்தை, இத்தகில்லா என்ற வார்த்தை, அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற வார்த்தை, ஆசைக்கு அடிமையாகிறாத, அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ் என்ற அந்த வார்த்தை. அந்த எனக்கு ஆசை இருந்தும் சந்தர்ப்பம் இருந்தும் நான் பாவத்தை விட்டேன். யா அல்லாஹ், இது உனக்காக நான் செஞ்சது, எங்களுக்கு உதவி செய். உடனே அந்த குகையில் இருந்த அந்த கல் அகல்கிறது, அது தூரமாகிறது, வெளியே வந்து விட்டார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். வெறும் நோன்பு மாத்திரம் அல்ல, வெறும் சதகா மாத்திரம் அல்ல, வெறும் ஓதக்கூடிய குர்ஆன்கள் மாத்திரம் அல்ல, பாவத்துடைய சூழலில் இருந்து பாவத்தை விட்டும் ஒரு அடியான் தன்னை காத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, வானாம் என்று ஒதுங்கி கொண்டாங்க. முதலாவது காரணம் என்ன? அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய். நான் 6 வயசாக இருக்கும் போது என்ற சகோதரர்கள் என்ன ஒரு கிணத்துல வீசினாங்க. அதுக்கு பின்னால சில பேர்கள் கிணத்துல இருந்து என்ன எடுத்தாங்க, எடுத்துட்டு வந்து ஒரு பஜார்ல ஆடை விக்கிற மாதிரி, மாடை விக்கிற மாதிரி என்ன வித்தாங்க. அந்த நேரத்தில் ஓண்ட கணவன் அசீசு மிஸ்ர், மிஸ்ருடைய ஒரு கண்ணியமான அரசியல்வாதி, குர்ஆன் பேசுது, மிஸ்ருடைய கண்ணியமான ஒரு அரசியல்வாதி ஓண்ட கணவன், ஒரு செல்வந்தன். ஓண்ட கணவன் தான் ஆட்டை வாங்குற மாதிரி, மாட்டை வாங்குற மாதிரி என்னையும் ஒரு மனிதனாக மதிச்சு வாங்கினார். எனக்கு அந்த நேரத்தில் 6 வயசு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த நேரத்தில் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தை தான் எனக்கு ஆசை இருந்தும் நானும் ஒரு வாலிபன், உன்னோடு இந்த தப்பை செய்வதை விட்டு என்னை தடுத்தது. என்ன வார்த்தை? அக்ரிமி மஸ்வா. உன்ன கணவன் 6 வயசாக இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு அனாதையை போல வரும்போது உனக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த பொடியனோட, இந்த அனாதையோட, இந்த சிறுவனோட, அவங்களுக்கு தெரியாது யார் என்று, ஒரு நபியுடைய மகன் என்று அவங்களுக்கு தெரியாது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் என்று தெரியாது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் என்று தெரியாது. சொன்னார் அந்த கணவன் மனைவியை பார்த்து, அக்ரிமி மஸ்வா, இவனுக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும், சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு உன்னோடு தப்பாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சும் எனக்கு என்ன தடுக்குது. காரணம் என்ன? உன்னோட கணவன் செஞ்ச உபகாரத்துக்கு, இந்த வீட்டில் அவர் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் நான் உன்னோட கணவனுக்கு துரோகம் செய்ய விரும்பல. கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தில் அடியார்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், வறியவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நலவுகள், எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக, மனைவிமார்களின் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக உலகத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய இழிவுகளை, கேவலங்களை விட்டும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்று அந்த சம்பவம் நடந்திருந்தால் கயாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை அல்லாஹ் குர்ஆனில் கேவலமாக பேசிக்கொண்டே இருப்பான். அந்த கேவலத்தை விட்டும் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அந்த குடும்பத்தின் தலைவன் செய்த அந்த இஹ்சான், அந்த உபகாரம், அந்த நலவு. எனவே முஹ்சினுடைய முதலாவது அடையாளம், பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, பாவத்துடைய ஆசை இருக்கும் போது, விருப்பம் இருக்கும் போது பாவத்தை விட்டும் தன்னை தவிர்த்துக் கொள்வது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சும் மன்னிக்கிறது. பழி வாங்குற சந்தர்ப்பம் கிடைக்குது, மன்னிக்கிறது. இது ஒரு முஹ்சினுடைய அடையாளம். அல்லாஹ் ஒரு முஸ்லிம், உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் முஹ்சினாக வாழ வேண்டும். முஹ்சினுக்கு யார் உதாரணம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது அடையாளம் என்ன? பாவத்தின் சந்தர்ப்பத்தில், பாவத்துடைய சூழலில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாவத்தை விட்டும் தன்னை காத்துக் கொள்வது. இது முதலாவது அடையாளம். இரண்டாவது, மன்னிக்க கூடிய தன்மை. எப்படி மன்னிக்கிறது? ஏலாம மன்னிக்கிறது இல்ல, பழிவாங்க ஏழுமாக இருந்தும் தண்டிக்க ஏழுமாக இருந்து மன்னிக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க 10 நானாமார். கொலை செஞ்சறதுக்கு முயற்சி செஞ்சு ஒரு நானா சொன்னாரு, கொல்ல வானம், பாவம், வீசிட்டு வருவோம். வீசினாங்க. 10 பேரும் பாவிகள்.
கூட பிறந்த சகோதரனுக்கு துரோகம் செஞ்சவர்கள், கூட பிறந்த சகோதரனுக்கு அநியாயம் செஞ்சவங்க, 6 வயசு தம்பிக்கு அநியாயம் செஞ்ச நானாமார். குர்ஆன் பேசக்கூடிய அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் ஷிர்க். ஷிர்க்குக்கு பின்னால பேசக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? துல்முல் அகாரிப், உறவினர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். உம்மாக்கும் வாப்பாக்கும் பிள்ளைகள் செய்யற அநியாயம், உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு செய்யற அநியாயம், நானாமார் சேர்ந்து தம்பிமாருக்கு செய்யற அநியாயம், தம்பிமார்கள் சேர்ந்து நானாமாருக்கு செய்யற அநியாயம். துல்முல் அகாரிப் சூரா யூசுப் இதையும் பேசுது. மிகப்பெரிய அநியாயம் சொந்தக்காரன், சொந்த நானா தம்பிக்கு செய்யற அநியாயம், துரோகம். 10 நானாமார் தூக்கி வீசினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து 6 வயசு சாவுண்டு வீசினாங்க. அல்லாஹ் ஜெயிலுக்கு அனுப்பினான், ஒரு அரச வீட்டுக்கு அனுப்பினான். அரச வீட்டுல வாழ வச்சான். பிறகு ஜெயில 7 வருஷம் வாழ வச்சான். ஜெயில இருந்து வரக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்கள் எகிப்துடைய பொருளாதார அமைச்சராக நியமனம் பெற்று வராங்க. சாவுண்டு வீசினாங்க, சகோதரர்கள் துரோகம் செஞ்சாங்க. அல்லாஹ் சாவ வேண்டிய தம்பிய எகிப்துடைய வேற நாடு, தண்ட நாடல்ல, இன்னும் ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைச்சராக ஜெயிலிருந்து வரக்கோலே நியமனம் பெற்று வாராரு. துரோகம் செய்யக்கூடியவர்கள் விழுந்து விடுவார்கள், துரோகம் செய்யப்பட்டவர்கள் உயர்வார்கள். அநியாயம் செய்தவர்கள் விழுவார்கள், அழிந்து விடுவார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் வாழ்வார்கள், வளருவார்கள். குர்ஆன் பேசுது. 40 வருஷத்துக்கு பின்னால வாராங்க. 40 வருஷத்துக்கு பின்னால சகோதரர்கள் 10 பேரும் வாலிபர்கள், பயில்வான்கள், எகிப்தியர்கள், பிலஸ்தீனில் பிறந்தவர்கள், நல்ல பயில்வான்கள், உழைச்சி தின்னக்கூடிய நிலைமை, யாரும் நோயாளி இல்ல, உழைச்சி தின்னக்கூடியவங்க. அநியாயம் செஞ்சாங்க தம்பிக்கு. அல்லாஹ் 40 வருஷத்துக்கு பின்னால சோதிச்சான். என்ன சோதனை? பிச்சைக்காரர்களாக அல்லாஹ் மாத்தினான். நபியுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவியுடைய 10 பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2வது மனைவிட பிள்ளை. உறவினர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் விட மாட்டான். தம்பிக்கு செஞ்ச அநியாயம் 40 வருஷத்துக்கு பின்னால பிச்சை எடுத்து வாராங்க. பிலஸ்தீன்ல இருந்து, பிலஸ்தீன்ல வாழும் போது கேள்விப்படுது எகிப்தில் ஒரு மன்னர் இருக்கிறார், கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார், உதவி கேட்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறார். ஒரு முஹ்சின், நல்ல மனிதன். கேள்விப்படுது 10 சகோதரர்களும் பயில்வான்கள், உயர்ந்தவர்கள், அழகானவர்கள், வரலாறு அவங்களை வர்ணிக்குது. எந்த குறையும் இல்ல, உழைச்சி தின்ன முடியுமானவங்க. நாட்டில பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தினான், விவசாயத்தில் பெரிய சோதனை ஏற்படுத்தினான். தொழில் இல்ல, விவசாயம் இல்ல, பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்கள். வாராங்க மிஸ்ருக்கு, பலஸ்தீன்ல இருந்து மிஸ்ருக்கு வாராங்க. ஐயுல் அசீஸ், ஐயுல் அசீஸ் தம்பி என்று தெரியா, தம்பி என்று தெரியா, ஐயுல் அசீஸ் அமைச்சரே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், நாங்களும் வறுமையோடு வாழ்றோம், எங்களோட மனைவிமாரும் வறுமையோடு வாழ்றாங்க, பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டோம், ஏழைகளாக மாறிவிட்டோம். தசத்தக் அலைனா, கையேந்துறாங்க, எங்களுக்கு சதக்கா தாங்க, எங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கிறத தாங்க. இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன் சொல்றாங்க. சதக்கா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கூலியை வச்சிருக்கிறான். யார்கிட்ட சொல்றாங்க? தம்பிட்ட, தம்பின்னு தெரியா, தம்பி என்று தெரியா. இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன், சதக்கா கொடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பெரிய கூலியை தாரான். பெரிய பயான் பண்றாங்க. 10 பேரும் வந்து கொஞ்சம் தாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கேட்டாங்க, சில வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தார் யூசுப் என்று, அவருக்கு நீங்க செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? குர்ஆன் பேசுது, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுப், யூசுஃபுக்கு நீங்க செஞ்ச துரோகம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? கண்ணியமா, இந்த சந்தர்ப்பத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, நான் தான் யூசுப், நீங்க எல்லாம் அநியாயக்காரர்கள், எனக்கு அநியாயம் செஞ்ச நானாமார், துரோகம் செஞ்ச நானாமார், என்ன கொலை செஞ்சதுக்கு முயற்சி செஞ்ச நானாமார் குத்தி பேசல. பேச ஏழுமான சந்தர்ப்பம், சொல்லிக்காட்ட ஏழுமான சந்தர்ப்பம். பிச்சை கேட்டு வந்திருக்கிறாங்க நானாமார், அழகா சொல்ல இருந்துச்சு. என்னதான தூக்கி வீசினீங்க? பொறாமையில, வஞ்சகத்துல, குரோதத்துல தூக்கி வீசினீங்களே, அல்லாஹ் எப்படி உங்களை ஏழையாக்கினான்? சொல்லி காட்டல. பழி வாங்க முடியுமான சந்தர்ப்பம், சொல்லிக்காட்ட ஏழுமான சந்தர்ப்பம், சொல்லி காட்டவில்லை. என்னால அல்லாஹ் சொல்றான், யூசுப் மினல் முஹ்சினீன், சொல்லி காட்டல. சொன்னாங்க யூசுஃபுக்கு நீங்க, சொன்னாங்க இது அன்தும் ஜாஹிலூன், தெரியாம செஞ்சிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். வேணுமென்றே பருவ வயது அடைந்த சகோதரர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், தன்னுடைய சகோதரர்கள் வேணுமென்று தான் தூக்கி வீசினாங்க. குர்ஆன் பேசுது, அதுதான் உண்மை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நீங்க தெரியாம செஞ்சிருப்பீங்க.
சுப்ஹானல்லாஹ். பழி வாங்க ஏழுமான சந்தர்ப்பம், சொல்லி காட்ட ஏழுமான சந்தர்ப்பம். என்ன சொன்னாங்க? நீங்க தெரியாம செஞ்சிருப்பீங்க. அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, அவங்களுக்கு ஞாபகத்துல வருது, அப்ப நீங்க யூசுஃபா? நீங்களா யூசுப்? சொன்னாரு, நான் தான் யூசுப். நான் அமைச்சர் என்று கூட சொல்லல, ஆனா யூசுப், நான் யூசுப், சாதாரண ஒருவன், நான் சாதாரண ஒரு மனிதன், உங்களை போல ஒருவன். அமைச்சர் என்று கூட பெருமையா பேசல. சொல்லி காட்ட ஏழுமான சந்தர்ப்பம். நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க. நீங்க எல்லாம் பிச்சைக்காரனா மாறிட்டீங்க, நான் அமைச்சரா இருக்கிறேன், சிம்மாசனத்தில் இருக்கிறேன் என்று கூட சொல்லல. வார்த்தையால் கூட அநியாயம் செய்தவர்களை நோகடிக்கவில்லை. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல். மன்னிக்கிற மட்டுமல்ல, மன்னிச்சதுக்கு பிறகு சொல்லி சொல்லி காட்டப்படாது. இப்படி செஞ்சாய்தானே, அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, சகோதரமார்களாக இருந்தாலும் சரி, மன்னித்தால் மறக்க வேண்டும். இதுதான் பூர்த்தியான மன்னிப்பு. இப்படியானவர்களை தான் குர்ஆன் சொல்லுது முஹ்சின். பழிவாங்க ஏழுமான சந்தர்ப்பத்திலையும் மன்னிப்பாங்க, மன்னிச்சதுக்கு பின்னால சொல்லி காட்ட மாட்டாங்க. எனவே ரமலானுடைய மாதம் என்பது பணத்தினால் மாத்திரம் சதகா செய்யக்கூடிய மாதம் அல்ல. பணத்தினால் சதகா செய்வதும் சதகா தான், மன்னிப்பும் சதகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மன்னிக்கிறதும் சதகா. சதகாவை பத்தி சொல்லக்கூடிய 3 விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகா கொடுக்கறதால ஒரு மனிதன் காசு குறையாது, அது வளர்ச்சி உண்டாகும். இரண்டாவது சொன்னாங்க, மன்னிக்கிறதால ஒரு மனிதன் கேவலம் அடைய மாட்டான், மன்னிக்கிறதால அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியமா வாழ வைப்பான். மூணாவது சொன்னாங்க, பணிவு தன்மை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. பணிவின் மூலமாக ஒரு மனிதன் இழிவாக மாட்டான், பணிவின் மூலமாக ஒரு மனிதன் உயர்வார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளுக்கான பயிற்சிகளை பெறுவதை போன்று, அல்லாஹ் எங்களை மன்னிப்பதை போன்று, ரஹ்மத்துடைய பகுதியில் ரஹ்மத்தை கேட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்ஃபிரத்துடைய பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். மன்னிப்போம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். மன்னித்ததை மறப்போம், அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை, தப்பு தவறுகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஏட்டில் இருந்து அழித்து விடுவான். எனவே ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல். குர்ஆன் சொல்றது ஃபஅஃபு வஸ்ஃபஹ், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ். மன்னிங்க, மறங்க. எனவே மன்னிச்ச விஷயங்களை, மற்றவங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா மன்னிப்போம், உள்ளத்தால மன்னிப்போம், உள்ளத்தில் இருந்து அந்த விஷயங்களை எடுத்து வீசிடுவோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல நாம் முஹ்சினீன்களாக மாற வேண்டும் என்பதற்கான பயிற்சி இந்த ரமலான் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த மாதத்தில் அடைய முயற்சிப்பதை போன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வோம். அடியார்களுடைய உரிமையில் ஏதாவது மீறி இருந்தால் மீண்டும் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு அந்த உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்து, அது சகோதரர்மார்களாக இருந்தாலும் சரி, எங்களை பெற்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எம்மோடு வாழ்கின்ற மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, எம்மை சேர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம். நபி அவர்கள் சொன்னதை போல இர்ஹமு துர்ஹமு, மற்றவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான். இக்ஃபிரு யுக்ஃபர் லக்கும், மற்றவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ்வும் உங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பதை போன்று இந்த ரமலானை முஸ்லிமாக வாழக்கூடிய நான் ஒரு முஹ்சினாக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு திட்டமிட்டு எஞ்சிருக்கக்கூடிய ரமலானிலே நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்காக வேண்டி பாடுபடுவோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய எஞ்சிருக்கக்கூடிய 20 நாட்களையும் சிறப்பாக கழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற உண்மையான முஹ்சினீன்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து, ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.